ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சீரியல் ரிவ்யூஸ், கிட்ஸ் ஸ்டோரிக்கான ரிவ்யூஸ், அப்புறம் மூவி ரிவ்யூஸ், இந்த மாதிரி ரிவ்யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அந்த ஆதரவை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்தீங்கன்னா துலாரம் அப்படிங்கிற மூவி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்த்திங்கன்னா மோகன்லால் வந்து நடிச்சிருக்க மூவி. இது பார்த்திங்கன்னா ஒரு மலையாள மூவி. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோகன்லால் பேர் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸு. இவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காங்க. அப்புறம் மனைவி 4 பேரும் இருக்காங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கார் ஓட்டி அதை வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட எல்லாம் இருந்து அவங்க பசங்க வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக பார்த்தீங்கன்னா இவங்களோட கார் வந்து போயிடுது. அது எப்படி போயின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோவோட மோகன்லாலோட பையன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை கூட்டி இருந்திருப்பாங்க வீட்டுக்கு. அப்போ மோகன்லால் இல்லாத டயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சென்டிமெண்ட்டாக வச்சுருந்த காரை பார்த்திங்கன்னா அந்த பசங்க வந்து எடுத்து ஓட்டிடுவாங்க. ஓட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து இடிச்சிடும். இடிச்சாக்கில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்காக விட்டுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா சரி பண்ணுற இடத்துல இன்னொரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து நான் சரி பண்ணிவிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காரை வச்சு கஞ்சா கடத்திருந்துருப்பான். அதனால் பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து ஸ்டேஷனுக்கு போயிடும். அப்போ பார்த்திங்கன்னா காரை வந்து கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு போலீஸ்காரவங்க வர்றாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நீ எடுத்துகிட்டு போ காரை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னாங்களே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பி வந்து இன்னொருத்தவர் வந்து பார்த்திங்கன்னா காரை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா காரை எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 போலீஸ்காரங்க இருந்து ஏதோ பேசிக்கிறாங்க. பேசினாக்குள்ள பார்த்திங்கன்னா ஹீரோ நிற்க சொல்லிட்டு காரை நீ எடு, நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. கல்யாணத்துக்கு போய் பார்த்திங்கன்னா அங்கே சாங் வருது. அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை ஏற்றிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போனாங்களே இங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் இங்கிட்டு வந்து போக முடியாது, வழி வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ. இல்லை நீ இதில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா என்ன நடக்குது என்னங்கிற அவங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழிஞ்சிடுது. பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் காரில் நிற்கிறாங்க. அப்போ டிக்கியை திறந்து பார்க்குறாங்க. ஒரு பர்ஸ் இருக்குது. என்ன நடந்துச்சு என்னங்கிறதே அவங்களுக்கு புரியலை. அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தெரியுது அவங்க அந்த இடத்துக்கு இன்னொரு நாள் போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அவங்க பையனோட பர்ஸ் இருக்குது. அப்போ ஹாஸ்டல்லேருந்து ஃபோன் வருது, இது மாதிரி உங்கள் பையனை வந்து 2 நாளாக காணோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் மோகன்லாலுக்கே தெரிய வருது நம்ம பையனோட பர்ஸ் இங்கே இருந்திருக்கு. இவங்க வந்து கொலை பண்ணியிருந்திருக்காங்க, நம்ம பையனை தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்னங்கிறது அப்படி தான் தொடர்ந்து வந்து போயிட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா தொடர்ந்து மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னா 2 போலீஸ்காரங்களையும் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க. அந்த பையனோட பாடியையும் பார்த்தீங்கன்னா ஒரு மலை சரிவு வருது. அந்த மலை சரிவில் அந்த பாடியும் பார்த்தீங்கன்னா வெளில வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த பாடியை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வராங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. அப்போ தான் என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. அந்த போலீஸ்காரனோட பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட பையன் வந்து லவ் பண்ணியிருப்பான். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா மிரட்டியிருப்பாங்க. மிரட்டினதும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் சரக்கு அடிச்சிருந்தனால என்ன பண்ணிடுறாங்க பார்த்திங்கன்னா, அவனுடைய சட்டையை மூக்கில் வச்சு பார்த்திங்கன்னா அமுக்கி அந்த பையனை வந்து கொன்றுறாங்க. இப்படி தான் அந்த பையன் இறந்துடுறான். இறந்த வாக்கில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அவனை வச்சுருக்காங்க. அப்போ டக்குன்னு நிறைய பேர் வரவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன்னால அந்த கார் டிக்கியில் வந்து அந்த இன்னொரு போலீஸ்காரவங்க போட்டுறாங்க. இந்த மாதிரி தான் போட்ட வாக்கில் பார்த்திங்கன்னா அவர் காரில் போட்டனால மோகன்லாலே கூட்டிகிட்டு போக சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அப்போயும் அங்கே ஒரு பைக்கு கிடக்கும். அந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பையனோட தான். அப்போ பார்த்திங்கன்னா அதையே கேட்பாங்க. அதெல்லாம் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுருந்துருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம். ஓரளவு ஸ்லோவாக தான் போகுது, இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சீரியல் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான ஸ்டோரி இந்த மாதிரி ரிவ்யூஸ் தான் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அந்த ஆதரவை தொடர்ந்து கண்டினியூவாக கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேங்க. நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை வந்து தொடர்ந்து மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு. அதேமாதிரி சீரியஸ் மகாநதி ஆக கல்யாணம் சீரியல் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தானே அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி கதைகள் வெப் சீரிஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கொடுத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க.
நாளைக்கு என்ன வீடியோ நாளைக்கு வரவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க.